ஏன் செந்தில் பாலாஜி அர்ஜென்ட்டாக கிளம்பி டெல்லிக்கு போனார்? 1000 கோடி ஊழல்னு சொன்னது திருத்தி 1000 கோடிக்கு மேல் ஊழல்னு திருப்பி டாஸ்மார்க்கு மேலே புகார் அளிச்சுட்டாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட். டாஸ்மாக் விவகாரத்தில் இவர் பேர் அடிபட்டு தொடங்கினால கொஞ்சம் ஒரு அச்சத்தில் இருக்காரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அச்சத்தில் இருக்கார். மார்ச் எண்டுக்குள்ளே சில பெரிய தலைகள் தமிழ்நாட்டில் கைது செய்யப்படலாம். செந்தில் பாலாஜி டாஸ்மாகில் கைது செய்யப்படாவிட்டால் கூட டாஸ்மாக் ஊழலில் இவரோட பெயில் பெட்டிஷனை கேன்சல் பண்ணணும்னு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பண்ணிச்சுன்னா அதுக்கு ஒப்பீனியன் கேட்க தான் முகுல் ரோஹத்கியை பார்க்க போனாங்க. நோட்டா கட்சின்னு சொன்ன நோட்டா கட்சியை கண்டு அரசாங்கம் பயப்படுற லெவலுக்கு வந்துடுதுன்னு அரசாங்கத்துக்கே உடனே ஆரம்பித்தாங்க. இப்போது இந்த பழைய போராட்டம் 2 நாளைக்கு நடந்த போராட்டத்தில் போலீஸ் அராஜகம் ரொம்ப ஜாஸ்தியாக போச்சுன்னு டெல்லிக்கே தகவல் போச்சு. அண்ணாமலை கூறிய வார்த்தை டெல்லி பாஜகவிடம், எங்களால் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியல, மக்கள்லாம் காரி துப்புறாங்க, இன்னும் டெல்லி பண்ணுது, நம்ம கவர்மெண்ட்டாக என்ன கவர்மெண்ட்டுன்னு கேட்குறாங்க, பெண்களெல்லாம் கைது செய்து இரவு முழுக்க இது மாதிரி வச்சுருக்காங்க, நீங்கள் ஏதாவது நடவடிக்கை எடுக்கலான்னு தமிழ்நாட்டில் பேர் ரிப்பேர் ஆகிடும். ஸோ ராஜா அண்ணாமலை போன்ற மூத்த தலைவர்கள்லாம் டெல்லி பாஜக மீது அழுத்தம் கொடுத்துருக்காங்க. ஸோ அமித்ஷா தமிழ்நாடு விஷயத்தில் ஹேண்டில் பண்ணுவாரான்னா ஆரம்பிச்சிட்டார் வேலையை. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரோட சீஃபை கூப்பிட்டு பேசியிருக்காரு, என்ன நடந்தது ஆக்சுவல் பிக்சர் கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. ஆனால் டெல்லி என்ன சொல்லிச்சு, அண்ணாமலைட்ட நாங்கள் ஸ்பீடப் பண்ணுறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் இது எவ்வளோ துரிதமாக பண்ணமோ அவ்வளோ துரிதமாக பண்ணித்தரோம், உங்களுக்கு எந்த விதமான ஒரு அவமானமோ அவப்பெயரோ எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். என்ன தான் போலீஸாக இருந்தால் கூட ஸ்டேட் சப்ஜெக்டாக இருந்தால் கூட மத்திய அரசாங்கம் இஸ் வெரி பவர்ஃபுல். இந்த மத்திய அரசாங்கத்தை மீறி போலீஸார் ஒன்றும் பண்ண முடியாது. மத்திய அரசாங்கம் பவர்ஃபுல் அப்படின்னு காட்டுறதுக்கும் போலீஸ் மீது சில பல நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கும் மத்திய அரசாங்கம் காத்துருக்கணும். டாஸ்மாகில் புழங்கும் கள்ளப்பணம் வெளிநாடுகளில் முதலீடு செய்யப்பட்டிருக்கலான்னு பயப்படுறாங்க. அந்த கோணத்தில் தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் போயிட்டு இருக்கு. அரசியல்வாதிகள் யாருமே குறிப்பிடல, ஹையர் அஃபீஷியல்ஸ் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அதிகாரிகள் தான் இப்போ கைதாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குமா? அதிகாரிகளை பிடிச்ச அப்புறம் தான் அரசியல்வாதிகளை பிடிக்க முடியும். ஸோ நீங்கள் கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி தான், ஏன் அரசியல்வாதி பேர் வரலன்னு. அரசியல்வாதி பேர் பின்னாடி டேக்ஸ் செய்யப்படும், அடுத்து உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. கொண்டு வந்துட்டு சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாசம் சாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு நீண்ட நாளுக்கு பிறகு ஒரு நேர்காணல், மிக மகிழ்ச்சி சார். இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த டாஸ்மார்க் இடி சொல்லியிருக்காங்க 1000 கோடி ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்போ சமீபத்தில் டெல்லி சென்று வந்ததா ஒரு தகவல் வந்திருக்கு. டெல்லி சென்றது சரண்டருக்கா இல்லை சமாதானத்துக்கா? நேற்று இரவு டெல்லிக்கு செஞ்சுட்டு இன்னைக்கு காலையில் திரும்பியதாக கேள்விப்பட்டோம். அவசர பயணம் ஏன் அப்படின்ற கேள்வி எல்லார் மனதிலும் எழுகிறது. ஏனென்றால் செந்தில் பாலாஜி பெயிலில் இருக்கார், சுப்ரீம் கோர்ட் கடுமை காட்டியிருக்கு, எல்லாருக்கும் தெரியும். போன ஹியரிங்லேயே சுப்ரீம் கோர்ட் ரொம்ப கடுமையாக அவரை விமர்சனம் பண்ணிச்சு. அந்த விமர்சனத்துலேருந்து மறுபடியும் அடுத்த ஹியரிங்குள்ளே ஏதாவது நடக்கலைன்னா திருப்பி பிரச்சனை வந்துடும்னு பயப்படுறாரு. அவர் சொன்னது எதுக்கு போனார்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அமைச்சர் யாரும் பார்க்கல, அவர் முகுல் ரோஹத்கின்னு ஒரு லாயரை பார்த்துருக்காரு. அந்த லாயர் ஒரு சிட்டிங்க்கு 50 லட்ச ரூபா ஃபீஸ் வாங்கக்கூடிய லாயர். இந்தியாவிலே அதிக ஃபீஸ் வாங்கக்கூடிய லாயர் முகுல் ரோஹத்கி. அவர் இந்தியாவோட அட்டர்னி ஜெனரலாக இருந்தார், மிகப்பெரிய ஒரு லாயர். அவரை பார்த்தாலே ஜட்ஜெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி மரியாதை கொடுப்பாங்க, அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய லாயர். அவரை ஹையர் பண்ணி அவர் மாதிரி ஹெல்ப் பண்ணியிருந்தார். அவர்கிட்ட இந்த டெவலப்மெண்ட்லாம் பேசி என்னன்னு கலந்து பேசுறதுக்கு நேற்று நைட்டு 2 மணி வரைக்கும் அவர்கிட்ட பேசிதான் கேள்விப்படுறோம். இது முன்னாள் அட்டர்னி ஜெனரல் என்ன பண்ண முடியும்னா அவரால் ஓரளவுக்கு தான் காப்பாற்ற முடியும். அதுக்கு மேலே சுப்ரீம் கோர்ட்டை நீங்கள் வளைச்சி பெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சுப்ரீம் கோர்ட் இப்போ ஒரு ஸ்டாண்ட் எடுத்துச்சுன்னா அந்த ஸ்டாண்ட்லேருந்து விலகாது. ஒரு ஆன்டை செந்தில் பாலாஜி ஸ்டாண்ட் சுப்ரீம் கோர்ட் எடுத்திருக்காங்கன்னா கண்டிப்பாக எடுத்துருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அமைச்சராக தொடரணுமா வேணாமா நீங்களே முடிவு பண்ணுங்கன்னு கேட்கும்பொழுது என்ன அண்டர்லைனிங் மீனிங்னா, எங்களுக்கு அவர் அமைச்சராக தொடர்வதில் உடன்பாடு இல்லைன்னு அர்த்தம். அப்படி ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க அவங்க, நீங்களே முடிவு பண்ணுங்க அமைச்சராக வேணுமா இருக்கணுமா வேண்டாமா அப்படின்ற பொழுது இது சுப்ரீம் கோர்ட்டோட மனநிலையை காட்டுறது. சரி, இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் வருவோம்.
ஏன் செந்தில் பாலாஜி அர்ஜென்ட்டாக கிளம்பி டெல்லிக்கு போனார்? டாஸ்மாகில் வந்து ரெய்ட் நடந்தது, என்ஃபோர்ஸ்மெண்ட் ரெய்ட் நடந்தது. ஒரு தமிழ்நாட்டில் வந்து ஒரு பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு செய்தி. அது 1000 கோடி ஊழல்னு சொன்னது திருப்பி 1000 கோடிக்கு மேல் ஊழல்னு திருப்பி டாஸ்மார்க்கு மேலே புகார் அளிச்சுட்டாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட். அவங்க சொன்னது 1000 கோடி மட்டும் இல்லை, அதுக்கு மேலேயே இருக்கலாம், 2000 கோடி கூட 3000 கோடி கூட இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ 1000 கோடி மட்டுங்கிறது இல்லாமல் போயிடுது, இப்போ மேலே அதிகமாகிடுச்சு. டாஸ்மாகோட அமைச்சர் செந்தில் பாலாஜி தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா திருப்பி அவர் சிறைக்கு போயிட்டு மறுபடியும் வந்து அதே போஸ்ட்டை கொடுத்ததுனால திருப்பி அதே தொடர்கிறார் அப்படின்ற மாதிரி. ஆனால் சிறைக்கு சென்றதுக்கும் டாஸ்மாக்கு சம்மந்தம் கிடையாது, அது வேறு கேஸு, இது வேறு கேஸு. ஆனால் டாஸ்மாக் விவகாரத்தில் இவர் பேர் அடிபட்டு தொடங்கினால கொஞ்சம் ஒரு அச்சத்தில் இருக்காரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அச்சத்தில் இருக்கார். ஏன்னா டாஸ்மாக் ஊழல்னு வரும்பொழுது முதல்ல பிடிபட போகிறது இவராக தான் இருக்கும். அதுக்கு மேலே தான் மற்றவங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் மார்ச் எண்டுக்குள்ளே சில பெரிய தலைகள் தமிழ்நாட்டில் கைது செய்யப்படலாம் அப்படின்னு கேள்விப்படுறேன். ஏன்னா அண்ணாமலை வந்து சொல்லிட்டாராம், டெல்லிக்கிட்ட கடுமை காமிச்சாராம், சார் நாங்கள் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணணுமா வேணாமா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து எந்த நடவடிக்கை எடுக்காமல் இருக்கீங்க, ரெய்டு பண்ணுறீங்க அப்படியே விட்டுறீங்க, திருப்பி இன்கம் டேக்ஸ் ரெய்டு வருது அப்படியே போயிடுறது, எந்த விதமான ஒரு ஃபாலோ அப் ஆக்ஷனும் இல்லை. அண்ணாமலை கூறிய வார்த்தை டெல்லி பாஜகவிடம் எந்த ஃபாலோ அப் ஆக்ஷனும் இல்லை. எங்களால் தமிழ்நாட்டில் வந்து அரசியல் பண்ண முடியல, தொண்டர்கள்லாம் மனசு ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க, மக்கள்லாம் காரி துப்புறாங்க, இன்னும் டெல்லி பண்ணுது, நம்ம கவர்மெண்ட்டாக என்ன கவர்மெண்ட்டுன்னு கேட்குறாங்க, நீங்கள் ஏதாவது முடிவு எடுக்கலாம்னா எங்களால் அரசியல் பண்ணுறது கஷ்டம், விட்டுருங்க என்னன்ட்டுறான். ஹெச் ராஜா அமித்ஷாட்ட பேசியிருக்காரு. ஹெச் ராஜா அமித்ஷாவும் ரொம்ப நெருக்கமானவர்னு எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியாது. ஹெச் ராஜா சொன்னாலும் அமித்ஷாட்ட, அமித்ஜி இந்த மாதிரி வந்து நிலைமை கைமீறி போயிடுச்சு, போலீஸ் அராஜகம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு தமிழ்நாட்டில், பெண்களெல்லாம் கைது செய்து இரவு முழுக்க இது மாதிரி வச்சுருக்காங்க, நீங்கள் ஏதாவது நடவடிக்கை எடுக்கலாம்னா தமிழ்நாட்டில் பேர் ரிப்பேர் ஆகிடும், நீங்கள் வந்து இதுக்கு நடவடிக்கை எடுக்காமல் இருங்க, நீங்கள் ரெய்டே பண்ணாமல் இருங்க, வேணாம் எங்களுக்கு தேவையில்லை, ரெய்டு பண்ணிவிட்டு பாதையில் விட்டு போனீங்கன்னா அச்சப்பட்டு போகிற மாதிரி யாருது, இது நம்ம கட்சிக்கு நல்லதில்லை. ஸோ ராஜா, அண்ணாமலை போன்ற மூத்த தலைவர்கள்லாம் டெல்லி பாஜக மீது அழுத்தம் கொடுத்துருக்காங்க. அமித்ஷா வந்து இப்போ வெஸ்ட் பெங்கால் போகிறதா இருந்து அவர் இந்த மந்த் எண்டில் போகிறார், கேன்சல் பண்ணிட்டாரு. அவர் என்ன சொன்னால், நான் தமிழ்நாடு நான் ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்னு எடுத்திருக்காராம். ஸோ அமித்ஷா வந்து தமிழ்நாடு விஷயத்தில் ஹேண்டில் பண்ணுவாரான்னா ஆரம்பிச்சிட்டார் வேலையை. அமித்ஷா நேற்று ஒரு கூட்டம் கூட்டி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரோட சீஃபை கூப்பிட்டு பேசியிருக்காரு, என்ன நடந்தது ஆக்சுவல் பிக்சர் கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. ஆக்சுவல் பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ கைது நடவடிக்கைகள் வரும் அப்படின்னு பாஜக தலைவர், 2ஆம் கட்ட தலைவர்லாம் உறுதியாக இருக்காங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களால் தமிழ்நாட்டில் எங்களால் அரசியல் பண்ண முடியல, நீங்கள் சும்மா வரீங்க, அரெஸ்ட் பண்ணுறீங்க, அரெஸ்ட் பண்ணுறேன்றீங்க, பண்ணாமல் போகிறீங்க, ஒன்றுமே நடக்க மாட்டேங்க, எங்களுக்கு வியாபாரம் பண்ண முடியல அப்படின்னு கோபமாக இருக்காங்க. இது வந்து இது அப்ரூவராக மாறுவாரா செந்தில் பாலாஜின்ற ஒரு கேள்வியும் இப்போ தொக்கி நிற்குது. ஏன்னா அவர் கிட்ட தான் எல்லா விதமான விவரங்களும் இருக்குது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சில டாஸ்மாக் அதிகாரிகள், சில ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் வந்து நிறைய சொல்லிட்டாங்க விஷயத்தை. ஏன்னா ஐஏஎஸ் அதிகாரிகள் மத்திய அரசு குடிமை பணியில் வர்றவங்க, அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான் வராங்க, கூப்பிட்டு கேட்டால் சொல்லி தான் ஆகணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு சில ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் ஸ்பில் த பீன்ஸும்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் உண்மையை கக்கிட்டு தான் கேள்விப்பட்டோம். சில டாஸ்மாக் உயர் அதிகாரிகளும் நான் ஐஏஎஸ் சில விஷயங்களை வந்து இடிகிட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ இடி என்ன பண்ணுது, எல்லாம் கொலேட் பண்ணுது, எல்லாத்தையும் அடித்து ஆராய்ந்து எப்பவுமே இடி மட்டும் எடுத்தேன் கவுத்தேன்னு பண்ணாது. இப்போது கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மனீஷ் சிசோடியை அரெஸ்ட் பண்ணாங்க. கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணுவாரா இல்லையான்னு யாருக்கும் தெரியல. அவர் கொஞ்ச நாள் கழித்து தான் கெஜ்ரிவாலே அரெஸ்ட் பண்ணாங்க, கவிதாவும் அரெஸ்ட் பண்ணாங்க, சந்திரசேகரா பொண்ணு. அந்த மாதிரி இதில் எடுத்த உடனே இடி வந்து உடனே கைதெல்லாம் பண்ணாது. அது அண்ணாமலைகிட்ட சொல்லப்பட்டது டெல்லி வழியாக, சார் இடி என்ஃபோர்ஸ்மெண்ட்டு உங்களுக்கே தெரியும், நீங்கள் போலீஸ் ஆஃபீஸர், எடுத்த உடனே அரெஸ்ட்லாம் பண்ணாது, அது ப்ரீமா ஃபேஸி எவிடன்ஸ் இருக்கான்னு பார்த்து சார்ஜ் ஷீட் போட்டு அதுக்கப்புறம் தான் எல்லா வேலையும் ஆரம்பிக்கும். அந்த வேலையை ப்ராசஸ் தொடங்கிட்டு இருக்கு. ஆனால் டெல்லி என்ன சொல்லிச்சு அண்ணாமலைகிட்ட, நாங்கள் ஸ்பீடப் பண்ணுறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் இது வந்து எவ்வளோ துரிதமாக பண்ணமோ அவ்வளோ துரிதமாக பண்ணித்தரோம், உங்களுக்கு எந்த விதமான ஒரு அவமானமோ அவப்பெயரோ எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்ட்டு சொன்னதுனால அண்ணாமலை இப்போ திரும்பி 26ஆம் தேதி போராட்டம் அறிவிச்சிருக்காரு. அந்த 26ஆம் தேதி போராட்டம் வந்து தமிழ்நாடு பாஜகவுக்கு வாழ்வா சாவா பிரச்சனை. ஏன்னா இந்த பழைய போராட்டம் 2 நாளைக்கு நடந்த போராட்டத்தில் போலீஸ் அராஜகம் ரொம்ப ஜாஸ்தியாக போச்சுன்னு டெல்லிக்கே தகவல் போச்சு. 26ஆம் தேதி வந்து அண்ணாமலை வேறு பிளான் போட்டிருக்காரு,
ரகசியமாக யாருமே எங்கே இருக்கேன்னு யாரும் தெரியல ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வெளியாட்கள் யாரும் கிடையாது, முக்கியமான கட்சி தலைவர்கள் மட்டும்தான். அவங்கக்கிட்ட சொல்லப்பட்டு அவங்க வந்து ஃபேஸ் டைம் வழியாக, இது வாட்ஸ்அப் கூட கிடையாது, ஃபேஸ் டைம் வழியாக தொண்டரிடம் எடுத்து சொல்ல போகிறாங்க. ஏன்னா ஃபேஸ் டைம் தான் வந்து ட்ராக் பண்ண முடியாது, ஃபேஸ் டைம். அதனால் நிறைய தொண்டர்கள் ஃபேஸ் டைம் வந்து ஆப்பை இன்ஸ்டால் பண்ண சொல்லி பாஜக தலைமை சொல்லியிருக்கு. ஸோ அவ்வளோ சீக்கிரட்டாக பண்ண போகிறாங்க. இனிமேல் தேதி 26ஆம் தேதி சீக்கிரட்டாக பண்ண போகிறாங்க. 26 ஒட்டி இந்த மந்த் எண்டு 31ஆம் தேதிக்குள்ளே சில கைது நடவடிக்கைகள் ஏற்படலாம் அப்படிங்கிறதையும் டெல்லி அஷூரன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால இவங்க வந்து போலீஸ் மத்தியில் நாம் தான் மத்திய அரசாங்கத்தை ஆளுகிறது என்ற உண்மையை தெரிய வைக்கணும். என்னதான் போலீஸாக இருந்தால் கூட, ஸ்டேட் சப்ஜெக்டாக இருந்தால் கூட, மத்திய அரசாங்கம் இஸ் வெரி பவர்ஃபுல். இந்த மத்திய அரசாங்கத்தை மீறி போலீஸால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்கறதுக்கும், மத்திய அரசாங்கம் பவர்ஃபுல் அப்படின்னு காட்டுறதுக்கும், போலீஸ் மீது சில 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 பல நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கும் மத்திய அரசாங்கம் காத்துருக்கிற மாதிரி கேள்விப்படுறோம். இது என்ன கோணத்தில் டாஸ்மாக் ஊழலை என்ஃபோர்ஸ்மெண்ட் அணுகுகிறதுன்னு நான் 2-3 முக்கியமான அதிகாரிகிட்ட கேட்டேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, டாஸ்மாகில் புழங்கும் கள்ளப்பணம் வெளிநாடுகளில் முதலீடு செய்யப்பட்டிருக்கலான்னு பயப்படுறாங்க. ஏன்னா இந்தியாவுக்குள்ளே என்ன முதலீடு பண்ணாலும் ½ கண்டுபிடிச்சி எடுத்துட முடியும் உங்களால். அது அந்த அளவுக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. நீங்கள் ஆந்திராவில் பண்ணாலும், மணிப்பூரில் பண்ணாலும், வெஸ்ட் பெங்காலில் பண்ணாலும் எடுத்துடலாம். ஆனால் வெளிநாடுகளில் பண்ணிங்க வச்சுங்க அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாது. அது குருவி. இப்போல்லாம் பணத்தை முன்னெல்லாம் பணம் தூக்கிட்டு போவாங்க, பணம் தூக்கிட்டுலாம் போகணும். இது குருவிகிட்ட பணம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக US டாலர்லையும் துபாய் திராம்லேயும் கொடுத்துட்றான். ஸோ வெளிநாடுகள் ஈஸியாக அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுது. அந்த கோணத்தில் தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் போயிட்டுருக்கு. சில வெளிநாடுகளுக்கும் ஆட்கள் அமைச்சிருக்காங்கன்னு கேள்விப்படுறோம். உயர் அதிகாரிகள் சில வெளிநாடுகளுக்கு பறந்துருக்காங்க. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பறந்து எங்கெங்கே டீட்டெயில் இருக்குன்னு எடுக்கிறதுக்கு போயிருக்காங்க. அவங்க திரும்பி வந்த பிறகு தான் கைது நடவடிக்கையோ அடுத்த நடவடிக்கையோ துவங்கும் அப்படின்னு கேள்விப்படுறோம். ஏன்னா எடுத்தேன் கவுத்தேன்னு பண்ணி ஈடி கெட்ட பேர் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணுறாங்க. இது என்ன, பாஜக என்ன சொல்லுதா, தமிழ்நாட்டின் பிரதான எதிர்கட்சி நாம் தான் அப்படிங்கிறதுக்கு இது ஒன்றே உதாரணம் போதும். ஏன்னா டாஸ்மாக் ஊழலை கொண்டு வரது வழியாக நம்ம அதிமுகவை சைலன்ஸ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம தான் பிரதான எதிர்கட்சி கொண்டாந்துட்டோம். அதுவே நமக்கு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் வரும் அப்படின்னு அண்ணாமலை நம்புறதா கேள்விப்படுறோம். சார், இப்போது இடி அந்த அறிக்கையிலையுமே வந்து அரசியல்வாதிகள் யாருமே குறிப்பிடல, ஹையர் அஃபிஷியல்ஸ் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அதிகாரிகள் தான் இப்போ கைதாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குமா? அதிகாரிகளை பிடிச்ச அப்புறம் தான் அரசியல்வாதிகளை பிடிக்க முடியும். முதல்ல அரசியல்வாதியை பிடிக்க முடியாது. அதில் வந்து ரொம்ப கிளவராக அரசியல்வாதி பேரை ஏன் சொல்லன்னா, அரசியல்வாதி பேர் சொன்னால் பல்வேறு யூகங்களுக்கு வழிவகுக்கும். இப்போ எஃப்ஐஆர் போடும்போது அண்ட் அதர்ஸ்ன்னு போடுவாங்க, பார்த்துருப்பீங்க. அண்ட் அதர்ஸ்னால் என்ன ஆகணும், யாரை வேணால் சேர்த்துக்கலாம் உள்ள. அது ஒரு வழக்கம், போலீஸோட ஒரு ஜார்கன் அது. அந்த மாதிரி இங்கே அஃபிஷியல்னு போடுறது வழியாக நாளைக்கு அரசியல்வாதி உள்ளே சேர்த்துக்கிறது. ஏங்க, அஃபிஷியல்ஸ் எங்கேயாவது அரசியல்வாதியோட பிளஸ்ஸிங் இல்லாமல் இவ்வளோ பெரிய 1000 கோடி ரூபா 2000 கோடி ரூபாயில் பண்ணுறதுக்கு பாருங்க. ஏதோ 10 ரூபா 100 ரூபா 1000 ரூபா 2000 ரூபா பண்ண முடியும். 10 ரூபா வாங்கி போட்டுக்க முடியும், 5 ரூபா கட்ட முடியும், 5 ரூபா எடுத்துக்க முடியும். 1000 கணக்கான 2000 கணக்கான கோடி ரூபா ஊழலாம் பண்ணுறதுக்கு வந்து அரசியல்வாதியோட பிளஸ்ஸிங் இல்லைன்னா பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு மத்திய அரசாங்கம் தெரியும், காமன் மேனு கூட தெரியும். தமிழ்நாட்டில் சாதாரண ஒரு ஆள்கிட்ட போய் சொல்லுங்களேன், சார் இந்த ரெய்டில் வந்து டாஸ்மாகில் அரசியல்வாதிக்கு சம்மந்தம் இல்லைன்னு, அட போங்க சார் சும்மா அதை கதை விடுறீங்க, என்ன காதில் பூசு ஊற்றுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா எல்லாருக்கும் அறிந்த உண்மை. ஸோ நீங்கள் கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி தான், ஏன் அரசியல்வாதி பேர் வரலன்னு. அரசியல்வாதி பேர் பின்னாடி டேக்ஸ் செய்யப்படும், அடுத்து உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. கொண்டு வந்துட்டு, ஆனால் எனக்கு தெரிஞ்சு மத்திய அரசாங்கம் டாஸ்மாக் மேட்டரை சீரியஸாக எடுத்திருக்காங்கன்னா ரொம்ப சீரியஸாக எடுத்துருக்கு, படு சீரியஸாக எடுத்திருக்கு. அது கைது நடவடிக்கைகள் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கேள்விப்படுறோம். யாரை என்ன கைதுங்கிறது நம்ம முன்னாடியே ஏசியம் சொல்ல முடியாது, ஆனால் பெரும் தலைகள் உருளும் அப்படின்றது மட்டும் நம்ம கேள்விப்படுறோம். ஓகே, இப்போது செந்தில் பாலாஜி இப்போ சென்று வந்து ஒரு முன்ஜாமீனுக்கான விஷயமா எடுத்துக்கலாமா? செந்தில் பாலாஜி ஜாமீனில் தான் இருக்கார். அவர் ஜாமீனை கேன்சல் பண்ணுறதுக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு வருது. பழைய கேஸும் இந்த கேஸும் வேறு வேறையாக இருந்தால் கூட காக்னிசபிள் அஃபென்ஸுங்கிறது ஒன்று தான். ஒரு பெயிலில் எப்போ நீதிமன்றம் கொடுத்துருமா, பெயிலில் போச்சுன்னா
எந்த விதமான தவறும் செய்யக்கூடாது, எந்த விதமான சாட்சியங்களை கலைக்கக்கூடாது, எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாது, அமைதியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் பெயில் கொடுக்கப்பட்டது. கண்டிஷன் பெயிலோ கண்டிஷன் இல்லையோ, பெயில் என்றாலே கண்டிஷன் தான். எந்த விதமான குற்ற செயலில் ஈடுபடக்கூடாதுன்னு ஒரு 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 கிளாஸ் இருக்குது பெயிலில். இப்போ ஒரு திருடனாக இருக்கான், அந்த திருடி அவன் ஜெயிலுக்கு போகிறான், பெயிலில் வரான், மறுபடியும் பிக் பாக்கெட் அடித்தா வச்சுங்க, பெயில் கேன்சல் பண்ணிடுவாங்க. நீங்கள் சொல்லலாம் திருட்டுக்கு தானங்க ஜெயிலுக்கு போனால் பிக் பாக்கெட் என்ன சம்மந்தம்? கிடையாது. பிக் பாக்கெட்டும் ஒரு அஃபென்ஸு. அந்த மாதிரி செந்தில் பாலாஜி டாஸ்மாகில் கைது செய்யப்படாவிட்டால் கூட டாஸ்மாக் ஊழலில் இவரோட பெயில் பெட்டிஷனை கேன்சல் பண்ணணுன்னு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பண்ணிச்சுன்னா, அது சுப்ரீம் கோர்ட் எஸ்ன்னு சொல்லிச்சுன்னா கதை கந்தலாக போயிடும். அதுக்கு ஒப்பீனியன் கேட்க தான் முகுல் ரோஹத்தியை பார்க்க போனாங்க. இவங்க எப்படி என்ன பண்ணலாம் எப்படின்னு கேஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஃபோனில் கூட பேசியிருக்கலாம். நான் எதுக்கு நேரில் போனாங்கன்னா அவருக்கு ஒரு மனசாந்தி கிடைக்கும். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, முகுல் ரோஹித்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா அவர் அட்வொகேட் ஜெனரலாக இருந்தவர், அட்டார்னி ஜெனரலாக இருந்தவர், அவருக்கு தெரியாத சட்ட நுணுக்கங்களே இந்தியாவில் கிடையாது. ஏன்னா மத்திய அரசாங்கத்தோட உயர் சட்ட பிரிவில் இருந்ததுனால இனோஸ் லா எப்படி லாவை மனிப்புலேட் பண்ணணும்னு தெரியும். அந்த வகையில் அவரோட ஆலோசனை கேட்க போனதாக கேள்விப்படுறேன். இது பாஜகவுக்கு இதுக்கோ மத்திய அரசாங்கத்தை பார்க்கறதுக்கோ போன மாதிரி எனக்கு தகவல் இல்லை. சார், இப்போ அண்ணாமலை அவர்களும் ராஜா அவர்களும் அமித்ஷாட்ட பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்ல வரீங்க. அந்த அழுத்தம் கொடுத்துருக்காங்க, இடி பார்த்துட்டு போகிறாங்க, ஒரு ரைடு விடுறாங்க, அதுக்கப்புறம் இது நடவடிக்கை எடுக்கிறது இல்லை அப்படின்ட்டு. இப்போ நடவடிக்கை எடுத்து கைதாகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் இப்போ செந்தில் பாலாஜியோ இல்லை முதல்வரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குமா? இல்லை, அண்ணாமலை சொல்கிறதோட மட்டுமே கைது எடுப்பாங்கன்னு சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். அப்போ அண்ணாமலை யாராவது உள்ளத்துக்கு போடுங்கன்னு உள்ளத்துக்கு போடுறதுக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட்டோ இன்கம் டாக்ஸோ அது சம்பந்தத்துறைப்பட்ட அமைச்சர் கைதாகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இது என்னன்னா, அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுக்கு மான பிரச்சனையாக போச்சுங்க தமிழ்நாட்டில், இது நீங்கள் வெறுமே ரைட் பண்ணுறீங்க, ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, ஃபாலோ அப் ஆக்ஷனே இல்லை, இதுலையாவது ஃபாலோ அப் ஆக்ஷன் இருக்கட்டும். இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் ஒன்றுமே பண்ணல. நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த எவ்வளோ இன்சிடென்ட்ஸை கோட் பண்ணாராம், அந்த கேஸில் இது பண்ணல இது பண்ணல இது பண்ணல இது பண்ணலன்னு, இதுலையாவது நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம், எங்களுக்கு மான பிரச்சனை அப்படின்னு சொன்னார். அண்ணாமலை சொன்னதால் மட்டும் கைது பண்ணுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அண்ணாமலை ஒரு ப்ரெஷர் மட்டும் கொடுக்குறார். அது உண்மைத்தன்மையை ஆராய்ந்து அண்ணாமலை பண்ணுறது என்னன்னா, ஒரு ஸ்பீடப் பண்ணுங்க, கொஞ்சம் அவசரமாக பண்ணுங்க, சீக்கிரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு அவருக்கு உரிமை உண்டு. சீக்கிரம் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு உரிமை உண்டு. கைது பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு அண்ணாமலைக்கு உரிமை இருக்கு, ஆனால் கிடையாது. அந்த உரிமை அண்ணாமலைக்கு யாரும் கொடுக்கப்படவில்லை, தமிழக பாஜக தலைவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. ஆனால் கராலரியாக இவங்க ப்ரெஷர் போட்டாலே அவங்க மத்திய அரசாங்கம் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்க அப்படின்னா அதுக்கு உண்டான ரியாக்ஷன் இருக்கும். கைது நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்று கேள்விப்படுறோமே தவிர யாரை கைது பண்ணுவாங்கன்னு முன்கூட்டியே நம்ம ஜோசியம் சொல்ல முடியாது. ஏன்னா அது நம்ம தப்பாக போயிடும், வாய்ப்பு உண்டு. அரசியல்வாதிகள் மாட்டுவார்களா? கண்டிப்பாக மாட்டுவார்கள். ஏன் மாட்டுவார்கள்? அரசியல்வாதியோட பிளெஸிங் இல்லாமல் இதை பண்ணியிருக்க முடியாதுன்னு சின்ன குழந்தை கூட தெரியும். ஸோ அரசியல்வாதி கண்டிப்பாக மாட்டிப்பாங்க. எந்த அரசியல்வாதி மாட்டிப்பாங்கிறது போக போக தான் நம்மளால சொல்கிறது. அண்ணாமலை அவர்களே சொன்னார், முதல்வர் வீடு முற்றுகையிட்டால் என்ன ஆகும், நாங்கள் போராட்டம் நடத்தணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தார். இப்போ இந்த மாத இறுதிக்குள் அடுத்த போராட்டம் அப்படிங்கும்போது எங்கே இருக்க போகுது? அறிவாலய முற்றுகையா இல்லை தலைமை செயலக முற்றுகை? கண்டிப்பாக இது டாஸ்மாக் இனிமேல் முற்றுகையிட மாட்டாங்க. ஏன்னா டாஸ்மாக் மேட்டர் முடிஞ்சு போச்சு. இப்போ டாஸ்மாக் வாசலில் போலீஸ்லாம் இருக்கனால அங்கே போட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இதை திமுக அரசாங்கம் ஊதி ஊதி பெருசாக்குதுன்னு தோன்றுது. வள்ளூர் கோட்டத்து பக்கத்தில் ஒரு இடம் இருக்குங்க, யார் வேணா இப்போ போராட்டம் பண்ணலாம். மனிதநேய மக்கள் கட்சியோ இந்து மக்கள் கட்சியோ எந்த கட்சி போராட்டம் பண்ணுனா கூட வள்ளூர் கோட்டை பக்கத்தில் போய் நின்று ஒழிக வாழ்க கத்திட்டு கொடியை பிடிச்சிட்டு வந்துடலாம். அந்த மாதிரி நீங்கள் பாஜக விட்டுருந்தீங்கன்னா இது பிசுபிசுத்து போயிருக்கும். பாஜக என்ன பண்ணுங்க, ஒரு 2 மணி 3 மணி நேரம் கத்திருக்கோம், கைது செய் கைது செய், பலானவரை கைது செய் அப்படின்னு கத்திருக்கோம், கொடி பிடிச்சி கத்திருப்பாங்க, முடிஞ்சு 2 பேர் வீர உரையாற்றிருப்பாங்க, முடிஞ்சு போயிருக்கோம். நீங்கள் தடுத்ததுனால தான் அவன் நல்ல பேர் வந்தது. ஸோ இப்போ மாநில அரசாங்கம் நினச்சிக்கிச்சா, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, இவங்களெல்லாம் கைது பண்ணி பெரிய ஆளாகிட்டோமே. ஏன்னா நோட்டா கட்சி நோட்டா கட்சி நோட்டா கட்சின்னு சொன்ன நோட்டா கட்சியை கண்டு அரசாங்கம் பயப்படுற லெவலுக்கு வந்துடுதுன்னு அரசாங்கத்துக்கே உடனே ஆரம்பித்தாங்க. இப்போது இது வரைக்கும் நோட்டா கட்சி என்னப்பா பெரிய பெரிய கட்சியாது அப்படின்னு சொல்கிற போய் இப்போ போலீஸு எங்கே கூப்பிட்டு போகிறான்னு தெரியாமல் வேன்ல ஏற்றி ஊராக சுற்றி, டாய்லெட் இல்லாத கல்யாண மண்டபத்துக்கு கூப்பிட்டு போய், இருட்டில் கல்யாண மண்டபத்தில் கூப்பிட்டு போய், பாத்ரூம் இல்லாத கூப்பிட்டு போய், ஆளை
ஆட்டு மந்தையை அடிக்கிற மாதிரி அடித்து இதெல்லாம் வந்து தமிழக அரசாங்கத்தோட ஒரு ப்ரிப்பேர்ட்னஸ் இல்லாமல் தான் காட்டுறது. அவங்க தயாராக இல்லை. அவங்க எதிர்பார்த்து இவ்வளோ கூட்டம் எதிர்பார்க்கலைங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பாஜகவே இவ்வளோ கூட்டம் அவர்கள் எதிர்பார்க்கல. அண்ணாமலை வீட்டுக்கிட்டெல்லாம் நல்ல கூட்டம் இருந்துன்னு கேள்விப்படுறோம். நல்ல எல்லா மக்களும் உணர்ச்சிகரமாக தொண்டர்கள்லாம் வந்தாங்க. ஸோ இந்த கூட்டம் கூடியது அண்ணாமலையோட ஒரு ஒரு வீர முழக்கத்தான் கேட்டிங்கன்னா அண்ணாமலை வீர முழக்கத்தால தான். ரெண்டாவது, பாஜக வந்து இப்போ நல்ல துருப்பு சீட்டை கையில் எடுத்துக்கிச்சு. டாஸ்மாக் ஊழல்ங்கிறது அண்ணாமலை இதுக்கு முன்னாடி ஃபைல் 1, ஃபைல் 2, ஃபைல் 3லாம் கொடுத்தாரு. ஒன்றுமே நடக்கலை. அதான் சொன்னாராம், நான் கொடுத்து ஃபைலில் நீங்கள் வாங்கி வச்சுட்டீங்க, ஒன்றுமே மத்திய அரசாங்கம் பண்ணல. கவர்னரும் வாங்கி வச்சுட்டாரு. கவர்னர் சொல்கிறார், நான் என்னங்க பண்ணுறது, எங்கிட்ட வரலாம், நான் வாங்கி போஸ்ட்மேன் மாதிரி அமுச்சிட்டு இருக்கேன், மத்திய அரசு நடக்க எடுக்க மாட்டேங்குது. கவர்னரும் நடவடிக்கை எடுக்கல, அண்ணாமலை கொடுத்த நடவடிக்கை எடுக்கிறப்போ கொஞ்சம் மனசு வருத்தப்பட்டு பேசிட்டாங்க. இனிமேல் அது இருக்காதுன்ற மாதிரி அண்ணாமலையிடம் கூறப்பட்டதுன்னு கேள்விப்படுறோம். இப்போ இறுதியா வந்து யார் கைதாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்ன இவங்க ஆங்கிளில் திங்க் பண்ணுறாங்கன்னா, இந்த பணம் வெளிநாடுகளில் முதலீடு செய்யப்பட்டிருக்கு. எந்த வெளிநாடுகளில் எப்படி கள்ளத்தனமாக என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்ததுனாலே வெளிநாடு பணம் வந்துருங்க. அது வந்து சின்ன குழந்தை கூட தெரியும். இன்கம் டேக்ஸ் வந்தால் வெளிநாடு பணத்தை பற்றி வராது. அளவுக்கு அதிகமாக சொத்து குவித்தல் அப்படிங்கிறது இன்கம் டேக்ஸு. என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்ததுன்னா ₹1 வெளிநாட்டில் நீங்கள் கள்ளத்தனமாக முதலீடு பண்ணால் கூட என்ஃபோர்ஸ்மெண்ட் மூக்க உள்ள விட்டுறாங்க அந்த இடத்துல. ஸோ இங்கே என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்தது காரணமே எல்லாம் கூட கேட்டாங்க, டாஸ்மாக் என்ஃபோர்ஸ்மெண்ட் என்னங்க சம்பந்தம், டாஸ்மாக் ஊழல்னா அது ஊழல் போலீஸ் விசாரிச்சுட்டு போகிறது, சிபிஐ விசாரிச்சுட்டு போகிறது, இன்கம் டேக்ஸ் விசாரிச்சுட்டு போகிறது, இதுக்கு ஏன் என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்துன்னு கேட்டாங்க. அதுக்கு காரணம் இல்லாமல் இல்லை. வெளிநாடுகள் அப்படின்னு தொடர்பு வந்தாலே உடனடியாக என்ஃபோர்ஸ்மெண்ட் உள்ளே குவிச்சிடும். அது பாதி பேருக்கு தெரியாது இந்த விவரங்கள். என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்ததுனால வெளிநாடு தொடர்பு இருக்குங்கிறது தெரியுது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாட்டிலிங்கில் ஒரு ஊழல், இன்வாய்ஸில் ஒரு ஊழல், எக்ஸ்ட்ரா மணியில் ஒரு ஸ்கேம். அந்த டாஸ்மாக்லேயே பல்வேறு கட்டங்களில் ஊழல் நடந்திருக்கு. ஒரு கட்டத்தில் மட்டும் ஊழல் நடக்கல. சப்ளை எக்ஸீட் டிமாண்ட். 100 பாட்டில் வாங்க வேண்டிய இடத்துல 200 பாட்டில் வாங்கியிருக்கீங்க. அப்போ அது 200 பாட்டில் மீதி 100 பாட்டில் என்ன கணக்கு வந்து அது தெரியல. ஸோ பாட்டிலிங்கில் ஊழல். சப்ளை அதிகமாக இருக்குது டிமாண்டை விட, அது எங்கே போச்சுன்னு தெரில. இப்போது 10 பாட்டில் வாங்கினீங்கன்னா 10 பாட்டில் கடையில் கொடுத்தீங்கன்னா கணக்கு சரியாக வந்துடும். 20 பாட்டில் வாங்கி 10 பாட்டில் கொடுத்தீங்கன்னா மீதி 10 பாட்டில் எங்கன்ற கேள்வி ஆட்டோமேட்டிக்காக எழும். அந்த 10 பாட்டில் பணம் கொடுத்துட்டீங்க, அந்த 10 பாட்டில் எங்கே போச்சு? அரசியல்வாதி வீட்டுக்கு போச்சா, அமைச்சர் வீட்டுக்கு போச்சா, அதிகாரி வீட்டுக்கு போச்சா, எங்கே போச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இல்லை அந்த பாட்டில் விற்கப்பட்டு அந்த பணம் கள்ள சந்தையில் வெளிநாட்டுக்கு போயிருக்கா? இப்படிப்பட்ட பல்வேறு இதெல்லாம் கேள்விகள் தான். இதுக்கெல்லாம் பதில் நம்மகிட்ட கிடையாது. இந்த கேள்விகளுக்கு பதில் தேடும் முகமாகத்தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் இறங்கி இருக்குதுன்னு நான் கேள்விப்படுறோம். அவங்க வந்து இறங்கி அலசி ஆராய்ஞ்சு என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து ஃபாரன்சிக் எவிடன்ஸ் வச்சு பண்ணுறாங்க இப்போல்லாம். முன்னெல்லாம் இன்கம் டேக்ஸ் என்ன பண்ணுவாங்க, அக்கௌண்ட் புக் எடுத்து பார்ப்பாங்க, லெட்ஜர் எடுத்து பார்ப்பாங்க. இப்போ லெட்ஜரே காணாமல் போச்சு. இப்போ எல்லாம் கம்ப்யூட்டர். இப்போ டேலி தான் வந்துச்சு. அந்த டேலியை திருத்த முடியுமானா அதையும் திருத்த முடியும். அதை திருத்துறதுக்கு தான் ஃபாரன்சிக் ஆடிட்னு வச்சுருக்காங்க. அந்த மாதிரி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து ஃபாரன்சிக் இன்வெஸ்டிகேஷன் வச்சுருக்காங்க. பிரேத பரிசோதனை பண்ணுறாங்கன்னா ஃபாரன்சிக்கில் பண்ணுறாங்க இல்லையா, தடய அறிவியல் துறை. அந்த தடய அறிவியல் துறை என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு இப்போ கை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. கை கொடுக்க ஆரம்பித்து உள்ளே இருக்கிற பூதத்தெல்லாம் நோண்டி எடுக்கிற அளவுக்கு அவங்கக்கிட்ட சாஃப்ட்வேரும் டெக்னாலஜியும் வந்துடுச்சு. இஸ்ரேல்லேருந்து டெக்னாலஜி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க கேள்விப்படுறேன். இஸ்ரேல் டெக்னாலஜி தான் இந்த மாதிரி டெக்னாலஜியில் வேர்ல்டுலேயே ஃபேமஸ் டெக்னாலஜி. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இஸ்ரேல்கிட்ட டெக்னாலஜி எடுத்துகிட்டு வந்து நொங்கு எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உள்ள பல கட்டங்கள் பல ஆங்கிளில் போய் எடுத்து வந்து வெளியில் எடுத்துகிட்டு வர அளவுக்கு சாமர்த்தியமாக செயல்படுறாங்கன்னு கேள்விப்படும். ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம். நேர்காணல் மிக்க நன்றி. நன்றி சார்.